ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எனக்கும் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசைங்க. எல்லா சேனல்லையும் பார்க்குறோம். அவங்களாம் குட்டி குட்டியாக க்யூட்டாக சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதை பார்க்கக்குள்ளலாம் இது என்ன நமக்கு கனவாகவே போயிடுமா, நம்மளால் வாங்க முடியாதா அப்படின்லாம் பல நாள் நான் நினச்சிருக்கேன். அதுக்காக கொஞ்சம் பணமும் நான் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு வரேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு தான் வரேன். இதை மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணு டிமார்ட் போயிருந்தாங்க. அங்கே இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. அந்த பவுல்லாம் பாருங்களேன், இது முட்டை ஷேப்பில் அழகாக இருக்குது பாருங்கள். 22 ரூபா தாங்க. அந்த ஒயிட் கலர் பவுலும் 22 ரூபா தான். இங்கெல்லாம் 60 ரூபா. நான் ஒரு குட்டி எண்ணெய் சட்டி அப்புறம் ஒரு சின்னதாக பவுல்லாம் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் 60 ருபீஸ்க்கு இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினேன். இந்த கிளாஸ் டிஃபன் பாக்ஸு 99 ருபீஸ் தான். என்னால் நம்பவே முடியலைங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஏர் டைட் ஆனதுங்க. மூடியும் செம்மையாக இருக்குது. இதில் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணோன்னு வைங்களேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக இருக்குது. அதுக்கு அந்த ஏர் டைட்டுக்கு அவங்க ரப்பர் கொடுத்துருக்காங்க அந்த மூடியில். நல்லா இருக்குங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. என்னை கேட்டால் அந்த டிமார்ட் டிஸ்ட்ரிக்கு ஒன்று இருக்கணுங்க. அது ஏழை எளிய மக்களுக்கெலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கனவாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நிறைவேற்ற இந்த டிமார்ட் உதவுங்க. இந்த பாட்டிலு 25 ருபீஸ். இதை சொன்னால் இங்கே இருக்கவங்களாம் யாருமே நம்பவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 75 அபவ் 50 தான் இருக்கும். ஏன்னா நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சில பாட்டில்ஸ்லாம். அதெல்லாமே 60 70 அந்த ரேஞ்சில். இந்த மிக்சிங் பவுல் பெருசு தாங்க. இதோட விலை 149 தான். ஆக்சுவல் ப்ரைஸ் 238 அதில் இருக்குது. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் 149 தான். பெருசு. நல்லா நம்ம தாராளமாக மிக்ஸ் பண்ணி இப்போ வடை மாவு, போண்டா மாவு இதெல்லாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணலாம். இந்த குட்டியாக இருக்குது பாருங்கள், இது 22 ருபீஸ் தான். எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாங்க, இதை மாதிரி நிறைய பொருட்கள் அங்கே போயிட்டு என் பொண்ணு ஒன்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க. அப்போ எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லவே தோணாதுங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தோணும். நான்லாம் போனேன்னு வைங்களேன், எதையும் வச்சுட்டே வரமாட்டேன். அதனால தான் என்னாலலாம் போக முடியலையோ என்னவோ தெரியல. நாமளும் போவோம். எதையுமே சரிங்க, நம்ம கனவு காணணும். அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, கனவு காணுங்கள் அப்படின்னு. ஆமாங்க, அது உண்மை தான். நீங்கள் என்னவோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை டெய்லி தூங்கிறதுக்கு முன்னாடி நினச்சிட்டு படுங்க. டெய்லி ரிப்பீட்டடாக நீங்கள் நினைக்க அது உண்மையாகும் ஒரு நாள். ஓகே, பாய்.